ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது போன இதில் வந்து நம்ம என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம். இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, கைண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரோஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளாங்க்னா அதாவது என்னது, பெற்று என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து நேம் மென்ஷன் பண்ணாமல் இது சைன் மட்டும் பண்ணி அது கொடுக்கக்கூடிய, அதாவது சைன் மட்டும் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த செக்குக்கு, அந்த இதுக்கு பேர் தான் என்னது, என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா, அது பார்த்தோம் லாஸ்ட்டு. செகண்டு ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட். அதான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரோஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, என்ட்ரோஸ்மெண்ட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அவரது அந்த ஆர்டர் பெற்றிருப்பார்லையே ஆணை, அந்த ஆர்டர் பெற்றவருக்கோ செலுத்தக்கூடிய ஒரு கட்டளை தான். அந்த கட்டளை செலுத்துமாறு கட்டளை எழுதி அதில் வந்து கையெழுத்திட்டு கொடுக்கணும். ஓகேயா, கையெழுத்திட்டு கொடுக்கக்கூடியதற்கு பேர் தான் என்னது, அதாவது நல்லா இந்த குடுன்னு சொல்லி கட்டளை இட்டு கையெழுத்திட்டு கொடுக்கக்கூடியதற்கு பேர் தான் ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா, இது வந்து ஃபஸ்ட் முதல் வகையான, அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது வந்து என்ன, இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா முதல்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஹோல்டர் கேன் கன்வெர்ட், அதாவது பல்லவன் ரைட் as follows and puts his signature, it becomes a full endorsement, and any holder can convert a blank endorsement into special endorsement by writing above the signature of the endorser a director to pay to himself or to some other persons. When he makes it payable to some other persons and delivers it to that persons, he does not endorse it himself, and therefore he assumes no liability thereon as an endorser. When a check is drawn payable to a bearer, even a subsequent endorsement in full cannot make it payable to order அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது வந்து இந்த முதல்ல பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட்டை வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். ஓகே, அதில் வந்து என்ன, இந்த நேம் மென்ஷன் பண்ணாமல் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குறோம். இப்போ அதில் நேம் மென்ஷன் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா அதுதான் என்னது, ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட். ஓகேயா, மாற்றிக்கொள்ளலாம். அதாவது பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட்டை நம்ம ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட்டாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் எப்படின்னா, அதாவது ஒரு பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட்டை அந்த என்ட்ரோஸ் பண்ணையில் அந்த டாக்குமெண்ட்டை உடையவர் இருக்கார் இல்லையா, அவர் கையொப்பம் இடாமல் தனக்கு அல்லது வேறு நபருக்கு செலுத்த வேண்டும் என்று அந்த என்ட்ரோஸ்மெண்ட் பண்ணி கையொப்பத்திற்கு மேல் எழுதி அதாவது கையொப்பத்திற்கு நல்லா கவனிங்க, அந்த கையொப்பத்திற்கு மேலே எழுதி அது பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட்டாக, சிறப்பு என்ட்ரோஸ்மெண்ட்டாக மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அந்த மாதிரி எழுதும் பொழுது இந்த பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட்டு சிறப்பு என்ட்ரோஸ்மெண்ட்டாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைடு என்ட்ரோஸ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுங்க, குவாலிஃபைடு என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது நிபந்தனைக்கு உட்பட்ட, கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ நிபந்தனைகளுக்கு உட்பட்ட என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த குவாலிஃபைடு என்ட்ரோஸ்மெண்ட்னா என்னது, நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேர் த என்ட்ரோசர் ஆஃப் எ நெகோட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேக்ஸ் ஹிஸ் லயபிலிட்டி dependent upon the happening of an event which may or may not happen. It is called conditional endorsement. இந்த என்ட்ரோஸ்மெண்ட் எழுதுகிறார் இல்லையா, அவர் எழுதுபவர் வந்து அந்த பணம், அந்த அமௌண்ட், அந்த பணம் பெற வேண்டியே யாருக்காவது என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா, அந்த என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்தவும் இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த செக் என்பது ஒரு நிபந்தனையற்ற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செக் என்பது ஒரு நிபந்தனையற்ற டாக்குமெண்ட். அதனால தான் இது என்னன்னு சொல்லப்படுது, கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா த சிமிலர்லி வேர் த ரைட் ஆஃப் த என்ட்ரோசர் டு ரிசீவ் த அமௌண்ட் இஸ் மேட் டிபெண்ட் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் ஆன் ஈவெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹேப்பன், தென் ஆல்சோ த என்ட்ரோஸ்மெண்ட் இஸ் கால்டு கண்டிஷனல் குவாலிஃபைடு என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து இந்த என்ட்ரோஸ் பண்ணுறார் இல்லையா, என்ட்ரோஸ் எழுதுபவர் வந்து அந்த என்ட்ரோஸ் வாங்குறார் இல்லையா பெறுபவர், அவருக்கு பணம் பெறும் உரிமையை ஒரு குறிப்பிட்ட
நிகழ்ச்சி நடந்தால்தான் பெற முடியும் என்ற ஒரு நிபந்தனை விதித்து, ஓகேயா, அதாவது இந்த கொடுக்குறவர் அந்த பெறுபவர்கிட்ட இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு நடந்தால்தான் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நிபந்தனையை விதித்து மேலெழுது அந்த என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குறாரு, ஓகேயா. அதனால் அதுக்கு பேர் என்னது? கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட். அதனால தான் அதுக்கு பேர் கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது, ஓகேயா. நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஹியர் பாரி த என்ட்ரோசி is entitled to receive payment only on the fulfillment of the specified condition, namely his return from Delhi within 3 months. Conditional endorsement does not affect negotiability. Such endorsement are not usually made. அதாவது இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த பாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 3 monthsக்கு திருப்பி வர வேண்டும், 3 monthஸில் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை நிறைவேறினால்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ஆவணத்தின் மீது பணம் பெறும் அந்த உரிமையை கொண்டவராவார் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகே. இதுதான் வந்து கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர். இதில் வந்து இந்த பாரிங்கிறவர் டெல்லியிலேருந்து 3 மாத காலத்திற்குள் திரும்பி விட்டால் மட்டும்தான் இந்த பணம் வந்து என்ன செய்யப்படும்? செலுத்தணும், ஓகேயா. இதில் கையெழுத்து யார் போடுறா? பல்லவன், ஓகேயா. அதான், ஓகேயா, அந்த மாதிரி சொல்லப்படுறது தான் அது. அதாவது இந்த கண்டிஷன் 3 மாதத்துக்குள்ளே திரும்பி வந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது என்னது? கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, ஓகேயா. ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோமெண்ட். அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா அந்த வரையறை, இந்த முறையில் இந்த மாதிரி இந்த கட்டுப்பாடுகளோடு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது? ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர், ஓகேயா. வென் ஆன் என்ட்ரோஸ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆர் ப்ராஹிபிட்ஸ் ஃபர்தர் நெகோட்டியபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட். The omission of the words or order does not render the endorsement restrictive. அதாவது இந்த என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மேலும் அந்த டாக்குமெண்ட்ஸினுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றம் செய்யாமல் அந்த தவிர்க்க செய்யப்படும் ஒரு இதுதான் வந்து அந்த அதாவது அதை மாற்றம் செய்யாமல் அதை தவிர்க்க செய்யக்கூடிய ஒரு என்ட்ரோஸ்மெண்ட்டுக்கு பெயர் தான் என்னது? ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டாக்குமெண்ட்டை மாற்றம் செய்யாமல் அதை தவிர்ப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு என்ட்ரோஸ்மெண்ட், அதுக்கு பேர் தான் என்னது? இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா என்னென்னு பாருங்களேன். இந்த மாறன் அப்படிங்கிறவருக்கு மட்டும் செலுத்துக என்று குறிப்பிடுவதன் மேலும் அந்த இது என்ட்ரோஸ் பண்ணும்பொழுது அது வரையறுக்கப்படுகிறது. அதாவது பர்டிகுலராக அந்த மாறன் என்பவருக்கு கொடுக்கவும் அப்படின்னு வரையறுக்கப்படுது இல்லையா, அதுதான். அப்போ அங்கே என்ன ஆகுது? கட்டுப்படுத்தப்படுகிறது, வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம், ஓகே. எடுத்துக்காட்டாக மாறனுக்கு மட்டும் செலுத்துக அப்படின்னு அர்த்தம் அது, ஓகேயா. அந்த மாறனுக்கு மட்டும் செலுத்துக ஏன்னா அந்த உபயோகத்திற்காக அந்த மாறனும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த மாறனுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி கூடிய ஒரு இது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர், ஓகேயா. சான்ஸ் ரீகோஸ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை வந்து தவிர்ப்பதற்காக அந்த பொறுப்பை தவிர்த்து என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குறது, பொறுப்பு தவிர் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதான். அதாவது த ஆர்டினரிலி த என்ட்ரோசர் பிகம்ஸ் லயபிள் டு சப்சிக்வெண்ட் பார்ட்டிஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் டிஸ்கானர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், பட் இஃப் ஹீ மேக்ஸ் இட் கிளியர் that the subsequent holders should not look to him for payment in case it is dishonored, the endorsement is called sans resource endorsement அப்படின்னு அர்த்தம், ஓகேயா. பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவை பொறுத்தவரை அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 52 அப்படிங்கிற அந்த செக்ஷன் 52 படி இந்த என்ட்ரோஸ்மெண்ட், அதாவது மேலெழுதுபவர், அந்த என்ட்ரோஸ் பண்ணுறவர் அந்த டாக்குமெண்ட்டின் மீது எழுதக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வார்த்தைகள், அதில் வந்து தனது பொறுப்பினை தவிர்த்து விடுதல். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த எழுதக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து அவருடைய பொறுப்புகளை என்ன செய்து விடுகிறது? தவிர்த்து விடுதல், தவிர்த்துட்டு எழுதுறது. அப்படி தவிர்த்து விடுதலுக்கு அந்த அதுக்கு பேர் என்னென்னா இந்த இதுதான் சான்ஸ் ரீகோஸ் என்ட்ரோஸ்மெண்ட், அதாவது இந்த பொறுப்புகளை தவிர்த்து மேலெழுதுதல், ஓகேயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தை. அதாவது பொறுப்பு தவிர மேலெழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் சான்ஸ் ரீகோஸ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர். சாதாரணமாக ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை அவமதிக்கப்பட்டாலோ இல்லை அதை எழுதியவர் அந்த என்ட்ரோஸ் பண்ணார் இல்லையா, அவர் வந்து அந்த ஆவணத்தில் உள்ள பிற நபர்களுக்கு பொறுப்பாகிறார் இல்லையா. ஆனால் இந்த இதை பொறுத்தவரை அந்த ஆவணம் மறுக்கப்பட்டால் பிற நபர்கள் தன்னை அவங்க கொடுத்தவங்களை நாடி வருவாங்க. அதனால் அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை பணத்தை செலுத்த தவறக்கூடாது என்று தனது பொறுப்பை தவிர்க்கக்கூடியது, அந்த பொறுப்பை தவிர்க்கும் என்ட்ரோஸ்மெண்ட்டு தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, ஓகேயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
ஃபேக்கலிட்டேட்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட். ஃபேக்கலிட்டேட்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா அந்த கடமை ஒரு கடமையை தவிர்த்து நம்ம என்ட்ரோஸ் பண்ணக்கூடியது, அதாவது உரிமையை தவிர்த்து என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் அதுதான் என்னது ஃபேக்கலிட்டி என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? டு மேக் எ என்ட்ரோசர் லயபிள் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்கானர் மஸ்ட் பி given to him, but if the entrosser waives this right by writing, notice of dishonor viewed at the time of entrusting, it is called facultative entrustment. Even though Radha gives up her right to receive notice of dishonor, he remains liability for non-payment. பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கலிட்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அந்த இது இருக்கு இல்லையா, என்ட்ரோஸ்மெண்ட்டு டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டோடைய வேல்யூ அதனுடைய மதிப்பு மறுக்கப்படுவதால், அதனுடைய வேல்யூ மறுக்கப்படுமானால் அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி என்ன செய்யலாம், என்ட்ரோஸ் பண்ணுபவரை பொறுப்பாக்குறாங்க. ஓகே, என்ட்ரோஸ் பண்ணுபவரை பொறுப்பாக்க அந்த முறையான அந்த டாக்குமெண்ட்டை அந்த யார் உடையவர் மீது அது மறுப்பு அறிவிப்பினை. ஓகேயா? அதான் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்கானர், மதிப்பு அந்த வேல்யூடைய மறுப்பு, அதாவது மறுக்கக்கூடிய அறிவிப்பினை விடணும். ஓகேயா? அதாவது தர வேண்டியது அவரது கடமை ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பெறுவது அந்த என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குறார் இல்லையா, என்ட்ரோஸ் பண்ணுவவருடைய உரிமையாகும். இந்த உரிமையை அந்த என்ட்ரோஸ் பண்ணுபவர் வெளிப்படையாக விட்டு கொடுத்து விடலாம். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபேக்கலிட்டேட்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா? அந்த வெளிப்படையாக விட்டு கொடுப்பதனால அந்த மாதிரி சொல்லப்படுவது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேயா? என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா where the entrustment seeks to transfer only a part of the amount payable under the instrument, the entrustment is called partial entrustment. Partial entrustment does not operate as a negotiations of the instrument. அதாவது இந்த பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்குல்லையா, அந்த ஆக்டுடைய ஆவணம் இருக்குல்லையா, டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள என்ட்ரோஸ்மெண்ட்டை அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த அமௌண்ட்டு தொகையில் ஒரு பகுதியை மட்டும், அதில் அமௌண்ட்டு 10,000னா 5,000 அப்படி ஒரு பகுதியை மற்றும் மற்றொருவருக்கு பண்ணப்பட்டுள்ள அந்த அமௌண்ட்டில் அந்த தொகையில் ஒரு பகுதியை மட்டும், ஒரு போர்ஷன், அதாவது 10,000 5,000 சொன்னேன், அதை மாற்றுமாறு என்ன செய்யணும், நம்ம என்ட்ரோஸ் பண்ணப்பட்டால் அதற்கு அந்த பகுதியாக செய்யப்படுது இல்லையா அந்த என்ட்ரோஸ்மெண்ட்டு, அந்த பகுதி என்ட்ரோஸ்மெண்ட் அதான் அந்த பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட் எனப்படும். ஓகேயா? இது சப்போஸ் பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட் நெகோசியபிள் டாக்குமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இருப்பினும் இது ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். ஓகேயா? அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதாவது இது ஒரு மாற்றுமுறை ஆவணம் தான். அந்த தொகையில் பகுதியை செலுத்தப்பட்டிருப்பின் மீதமுள்ள தொகைக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி என்ட்ரோஸ் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் முழு தொகையில் பாதியை மட்டும் சொல்கிறேன், அப்படி கொடுத்து என்ட்ரோஸ் பண்ண முடியாது. முழு தொகையில் பாதி கொடுத்துருந்து பாதி கொடுக்காமல் இருந்தால் அந்த கொடுக்காமல் இருக்க பாதிக்கு வேணால் என்ட்ரோஸ்மெண்ட் பண்ணலாம். ஓகேயா? அதுதான் என்னது இந்த பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? என்ன பார்த்தோம், கைண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரோஸ்மெண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பிளாங்க் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம். அடுத்து செகண்ட் ஸ்பெஷல் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம். அடுத்து தேர்டு கண்டிஷனல் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம். அடுத்து ஃபோர்த்து ரெஸ்ட்ரிக்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சான்ஸ் ரீகோர்ஸ் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது பொறுப்பு லயபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து நம்ம என்ட்ரோஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகேயா? அது பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்கலிட்டிவ் என்ட்ரோஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்ஷியல் என்ட்ரோஸ்மெண்ட். எல்லாமே 7 என்ட்ரோஸ்மெண்ட் இருக்குது. அந்த 7மே நம்ம எப்படிங்கிறத பார்த்தோம். அதை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? சாப்டர் 22 பார்த்துறோம் இல்லையா, அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பார்த்தோம் இல்லையா. இப்போ சாப்டர் 23 ஓகேயா, அதான் பார்க்க போகிறோம். சாப்டர் 23 எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப். என்டர்பிரனர்னா யார், தொழில் முனைவோர். ஓகே, ஒரு தொழிலை நடத்துறதுக்காண்டி செயல்படுத்தி நடத்த ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு பேர் தான் என்னது, என்டர்பிரனர் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது ஒரு தொழில் முனைவோருக்கு உள்ள அந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு தொழில் முனைவோருக்குள்ள அடிப்படையான
கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசன். இந்த என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது இது யூனிட் வந்து 9th யூனிட்டு. அந்த 9th யூனிட்டில் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, அதாவது என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட்னா அந்த தொழில் முனைவோர் இருக்காங்களே அவங்களுடைய மேம்பாடு, அந்த யூனிட் நேமு. அதில் நம்ம இப்போ யூனிட் வந்து 23rd. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்